ஹalleluya குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தூக்கத்துல இருந்து எழுந்துட்டீங்களா? இந்நேரத்துக்கு நீங்க ஆயத்தமா இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். காலையில் எழுந்த உடனே தேவனுடைய வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் நம்மோடு என்ன பேச போகிறார் என்று அறியும்படிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்கையில பாருங்க, அநேகர் காலையில நாங்க வசனத்தோடு தொடங்கும் போது எங்கள் நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எங்கள் இருதயத்தின் தேவை என்ன இருக்கிறதோ, நாங்கள் இரவுல என்ன யோசித்து விட்டு படுத்தோமோ, என்ன சந்தேகங்களோ, அவைகளுக்கு எங்களுக்கு தீர்வுகள், பதில்கள் கிடைக்குது எங்களுக்கு காலையில தேவ செய்தியில என்று சாட்சி கொடுக்கிறீங்க. அதற்காக தேவனை துதிக்கிறேன். இதுவரை நீங்க பெற்ற நன்மைகளை குறித்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாம இருந்தா தயவு செய்து இன்றைக்கு கீழ்காணும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. 8939801234 என்கிற நம்பருக்கு இன்றைக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்க பிரேஸ் ரிப்போர்ட்ஸ் மற்றும் பிரேயர் பர்டன்ஸும் அனுப்புங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறையப்பா உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பக்தியில வளரும் போது நமக்கு அனுபவம் வர வேண்டும், அனுபவ ஞானம் வரணும். பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, நெருப்பில கை வைத்தால் சுடும் என்று தெரியாது. ஆகவே அவங்க விளையாடிக்கொண்டே அப்படியே அடுப்புல போய் கை வைப்பாங்க. தண்ணீரில விழுந்தால் மூழ்கி போவோம் என்று தெரியாது. அதனால பிள்ளைங்க விளையாடிக்கொண்டே தண்ணீரில விழுந்து போவதையும் பார்க்கின்றோம். ஒரு சில விஷயங்கள் பிள்ளைகளுக்கு வளரும் போது பிள்ளைகளுடைய உணர்வுகள், புலன்கள் வளரும் பொழுது அவங்களுக்கு பகுத்தறிவு உண்டாகிறது. சிலது நாம சொல்லணும். சொல்லும் போது எது நல்லது எது கெட்டது என்று தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்துல நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது, இல்லையா? கிட்டத்தட்ட இரண்டுமே ஒன்று போல தெரிகிறது. எது ரியலோ எது ஃபேக்கோ தெரியாத அளவுக்கு இன்றைக்கு ஏஐ வந்தது பாருங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் மூலமாக டயக்ராம்ஸும் அந்த சிச்சுவேஷன்ஸும் கிரியேட் பண்ணுகிறாங்க. ஆகவே அதே மாதிரி அது அப்படியே முத்திரை போட்டது போல அதே போல இருக்கிறது. ஃபேக் என்பது எப்பொழுதும் கூட ரொம்ப பயங்கரமானதுங்க. நாம ஏமாற்றம் அடைகிறோம். அதனாலதான் எது நிஜமோ எது இல்லையோ தெரியாவிட்டால் மோசம் போவோம், நஷ்டம் போவோம். அதனாலதான் தேவனுடைய ஞானத்துக்காக நம்ம கேட்க வேண்டும். நாம வளரும் போது தேவ ஞானத்தை பெற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், தீமையானதை வெறுப்பதே ஞானம், விவேகம் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. நாம விசுவாசிகள் ஆன பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்படும் முன்பு எல்லாம் சாத்தானின் ஏமாற்றுதல்ல இருக்கிறோம். நாம நம்பியதே நிஜம், நாம நினைப்பதே நல்லது, நாம நம்பினதே சத்தியம், நமக்கு தெரிந்ததே வேதம் என்பது போல், இருளில் இருப்பவனுக்கு எல்லாம் இருளே என்பது போல வித்தியாசம் தெரியாது. ஆனா வெளிச்சத்துக்குள் ஆண்டவர் நம்மை அழைத்த பிறகு ஒரு இருட்டறையில இருக்கும் போது எல்லாமே ஒரே போல இருக்கும், எல்லாம் ஒன்றாக தெரியும். வஸ்திரங்கள் மேல இருக்கிற கரை நமக்கு தெரியாது, சுவரின் மேல இருக்கும் அழுக்கு தெரியாது. ஆனால் அதே ரூம்ல ஒரு லைட் போட்டால் நம்முடைய அவதாரம் எப்படி இருக்கிறது, நம்ம இருக்கிற சூழ்நிலை என்ன, நம்ம ரூம் எப்படி இருக்கு என்று நமக்கு தெரியும். பாருங்க, அதே போல தேவன் நம்முடைய மனக்கண்களை திறக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய நிலையை அறிந்து கொள்வோம், நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொள்வோம். அதனாலதான் ரட்சிக்கப்படுவது என்றால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுவது. பாருங்க, நம் இருதயத்தை திறக்கக்கூடியவர், நம் உள்ளத்தை, நம் மனக்கண்களை பிரகாசிக்க செய்கிறவர் நம் ஆண்டவர் மாத்திரமே. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். ஆனால் துன்மார்க்கருடைய தீபமோ இருளிலே அணைந்து போய்விடும். அந்த அணைந்து போன தீபத்தை எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்யும் உண்மையான வெளிச்சம் உலகத்திற்குள் வந்தது என்பது போல் ஆண்டவர் பிரகாசிக்க செய்யும் போது நமக்கு பகுத்தறியும் அறிவு உண்டாகிறது. பாருங்க, எரேமியாவினுடைய புத்தகம்
15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என்னை நோக்கி திரும்பினால் நீ என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருக்கும்படி உன்னை திரும்பி வர செய்வேன். நீ என்னை நோக்கி திரும்பினால் என் சமூகத்தில் நீ நிற்கும்படி உன்னை திரும்ப வர செய்வேன். அநேக நேரம் நம்ம தேவன் எனக்கு தூரமாகிவிட்டார், தேவன் என்னை கைவிட்டுட்டாரு என்று சொல்லுவோம். பாருங்க, தேவன் எப்பொழுதும் எங்க இருக்கிறாரோ அங்கே தான் இருப்பார். தூரமும் ஆக மாட்டார், நெருக்கமாக மாட்டார். அவர் எப்பொழுதும் ஒரே போல இருக்கிறார், ஒரே இடத்தில் இருக்கிறார். அவர் மாறாதவர், மாற்றமில்லாதவர். அவர் தேவன் உங்களுக்கு தூரமாகிறார் என்றால் காரணம் தேவன் தூரமாகல, நீங்க தேவனுக்கு தூரமாகி விட்டீங்க. பாத்தீங்களா? தேவன் உங்களை விட்டு விடவில்லை, நீங்க தேவனை விட்டு விட்டு தூரமாகி விட்டீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பக்கம் திரும்பு, என்னிடத்தில் திரும்பினால் உன்னை வர செய்வேன். ஏனென்றால் நம்ம கட்டுகள் இருக்கும்போது நம்மால் நாம வர முடியாது. கர்த்தர் நம்மை விடுவிப்பார், வர செய்வார். அதனாலதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் பாவிகளை தேடி ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். முக்கியமா விசுவாசிகள் இருக்கிறவர்கள் ஆண்டவர் என்னிடத்துல வந்து அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க அவசியம் இல்லை. பாவிகளை தேவன் தேடினார் என்று இருக்கிறது. ஆனால் காணாமல் போன கெட்டகுமாரன் ஆல்ரெடி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தகப்பனை விட்டு போன போது தகப்பன் போகவில்லை. தகப்பன் போய் கெஞ்சி அவரை வர சொல்லவில்லை, ஆனால் அவனுக்கே அறிவு வந்து திரும்ப வந்தான். அதுபோல் நாம் ஆண்டவருடைய பக்கம் திரும்பினால் அவர் நம்மை தம் சமூகத்திலே நிற்க வைப்பார், நம்மை ஏற்றுக்கொள்வார், நம்மை அங்கீகரிப்பார், நாம் இழந்ததெல்லாம் திரும்ப நமக்கு தருவார். இன்னும் பார்த்தால், நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல இருப்பாய். எது தீழ்ப்பானதோ, எது விலையேற பெற்றதோ, நீ அதை உணர்ந்து கொண்டால். பாருங்க, தேவனிடத்தில் வந்தேன் என்று சொல்கிறவனுக்கு அவன் மனக்கண்கள் திறக்கப்படுமாகவே தன்னுடைய தவறை அவன் உணர்ந்து கொள்ளுவான், தேவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளுவான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார் என்று இருக்கு வேதத்துல? அவர் வந்து பாவத்தை குறித்து உங்களுடைய நிலையை உங்களுக்கு உணர்த்துவார். பாவம் எவ்வளவு பயங்கரமானதோ, கேடுள்ளதோ, எவ்வளவு அருவருப்பானதோ, எவ்வளவு அசுத்தமானதோ நீங்க உணரும்படி செய்வார். இரண்டாவது, நீதியை குறித்து முதல்ல பரிசுத்தம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, ஆண்டவருடைய மகத்துவத்தை உங்களுக்கு விளங்க செய்வார். உங்களுடைய தாழ்வான நிலை உணருவீங்க, ஆண்டவருடைய உன்னதமான நிலையை உணர்ந்து கொள்வீங்க. உங்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்க எங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் எங்க இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு தேவனின் நியாய தீர்ப்பு உண்டு என்று உணர்ந்து நீங்க மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நீங்க மனம் திரும்பினீர்களா? உங்க பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டீங்களா? தேவனுக்கு தூரமாகி விட்டேன் என்று உணரும் போது திரும்ப முழங்காலில் விழுந்து தேவனுடைய சமூகத்துல ஜெபித்து நீங்க நெருங்கி வந்தீர்களா? மனஸ்தாபப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படும் அனுபவங்களை கொண்டிருக்கிறீங்களா? எப்போதுக்கு அப்போது அநேக முறை இந்த உலகத்தின் ஈர்ப்புகளாலே ஏமாந்து போய் நஷ்டம் அடைந்து நாம தேவனுக்கு தூரமாகி பிரச்சனைகளிலே சிக்கிக் கொள்கிறோம். நான் பிரச்சனைகளில் இருக்கிறேன், நஷ்டத்தில் இருக்கிறேன், ஆபத்தில் இருக்கிறேன், நோயில் இருக்கிறேன், சாபத்துக்கு ஆளானேன் என்று யாராவது நீங்க உணர்ந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார் என்று அர்த்தம். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது என்று அர்த்தம். திரும்புங்க, இப்ப ஆண்டவரிடத்துக்கு மனஸ்தாபப்படுங்க, திரும்பி வாங்க. விசுவாசிகளே, என்னிடத்திற்கு திரும்பி வாருங்கள், உங்களை குணப்படுத்துவேன் என்கிறார். நீங்கள் என்னை நோக்கி திரும்பினால் நான் உங்களை நிற்க வைப்பேன். எது தீழ்ப்பானதோ, எது விலையேற பெற்றதோ நீ பிரித்தெடுத்தாயானால். பாருங்க, தேவன் ஞானம் உடையவன், தேவனின் பார்வை உடையவன். பிசாசனுடைய அவதூறுகளை நம்ப மாட்டான், அனவசியமா உலக கவர்ச்சிகளால் ஈர்க்கப்பட மாட்டான்.
உலக ஆசைகளுக்கு அடிபணிய மாட்டான். எது உண்மையானது, எது அருவருப்பானது, எது நிரந்தரமானது, எது என்றைக்கும் நிலை நிற்காதது என்று உணர்ந்து கொள்ளுவான். இன்றைக்கு மனம் திரும்பி விட்டேன், ஆண்டவரை நம்பிக்கொண்டேன் என்று சொல்லிய பிறகும் கூட இன்னும் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. நாங்க அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அங்க போகலாமா, இங்க போகலாமா என்று என்னென்னமோ கேட்கிறாங்க பாருங்க. அவசியம் இல்லை. நீங்க சகல சத்தியத்திலும் நடத்தப்படும் போது உங்களுக்கு மூன்றாவது நபர் சொல்ல அவசியம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறபடியால் நீங்க சகல சத்தியத்துக்குள்ளும் நடந்து போவீங்க. நீங்க எது தீர்ப்பானது, இது தேவனுக்கு அங்கீகாரமானது அல்ல என்று நீங்க உணர்கிற நாளன்றைக்கு தேவன் உங்களை அவருடைய வாயாய் பயன்படுத்துவார். பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களை விடுவிப்பதற்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை உன் வாயில வைத்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர கர்த்தரிடத்தில் நடத்துகிறவனா இருக்க உங்களை பயன்படுத்துவார். ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆத்மாக்களை சம்பாதிக்கிறவங்களா மாறணும். ஏதோ பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட் மாத்திரம் அல்லங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளின் நிமித்தம் உங்க சாட்சிகளின் மூலம் அதே சூழ்நிலையில தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த பெரிய ரட்சகரை குறித்து சொல்லுவதும் உன் வாழ்க்கையின் மூலம் அதை வெளிப்படுத்துவதும் எவ்வளவு அவசியங்க. நீ என் வாய் போல இருப்பாய். நீ எது தீர்ப்பானதோ விலையேற பெற்றதோ பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அவர்கள் உங்களிடத்தில் திரும்ப வேண்டுமே தவிர நீங்க அவர்களிடத்தில் திரும்பக்கூடாது. பாத்தீங்களா, நாம் அநேக நேரம் அவிசுவாசிகளுக்கு அடிபணிகிறோம், சூழ்நிலைகளால் அடக்கப்படுகிறோம். நீ ஆண்டவருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்லை. நான் இந்த மதுவை எடுத்துக்கொள்ள மாட்டேன், நான் இந்த அசுத்தமான ஆகாரத்தை புசிக்க மாட்டேன், நான் இந்த அருவருப்பான மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் அநியாயமாய் வருகிற சொத்தை விரும்ப மாட்டேன், நான் மனிதர்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டுங்க. அந்த காலத்துல பாருங்க, அது யாரா இருந்தாலும் சரி, அவர்களுடைய தேவனிடத்தில் ஜெபித்தால் அவர்களை சிங்க கெபியிலே போடுவேன் என்று ராஜா கட்டளை போட்டான். தானியேலுக்கு ராஜாவிடத்துல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது. ஐயா, என்னால ஜெபிக்காம இருக்க முடியாது, எனக்கு மாத்திரம் பெர்மிஷன் கொடுங்க என்று அவரிடத்துல போய் கேட்கவில்லை. அவர் எப்பொழுதும் போல 3 முறை ஜெபித்துக் கொண்டார். கட்டளையை போட்டிருந்த அந்த ராஜா ஒன்றும் செய்ய முடியாமல் அவரை சிங்க கெபியிலே போட்டு விட்டார். ஆனால் அந்த சிங்கங்களின் வாயை ஆண்டவர் மூடி விட்டாருங்க. தானியேல் அந்த ராஜாவினிடத்துல போய் கெஞ்சி வேண்டிக் கொள்ளவில்லை. ஆனால் ராஜாவே காலையில தானியேல் இடத்துக்கு வந்து, நீ என்றைக்கும் சேவிக்கும் உன் தேவன் உன்னை காப்பாற்றினாரா என்று கேட்டார். பாத்தீங்களா, உன்னை அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரி ஆனாலும், உலகத்துல எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும், அவர்களுடைய தேவருக்காக, அவங்க பாராட்டுக்காக அவங்க பின் அலைவது என்பது நமக்கு சரியானது இல்லைங்க. நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறதுனால அவங்க அவசியமானால் உங்களிடத்துல வந்து உங்க தேவனை குறித்து உங்களுடைய உதவி கேட்க வேண்டுமே தவிர நீங்க போய் உலகத்தில் இருக்கிறவர்களை அவங்க கையில கால விழுந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீ என்னையே நம்பினால், என் பக்கமாய் திரும்பினால், என்னிடத்துல வைத்துக் கொள்ளுவேன், என் வாயாக பயன்படுத்துவேன். நீ அவர்கள் பக்கம் திரும்பாமல் மற்றவர்கள் உன் பக்கம் திரும்பும்படி நீ நிற்க முடிந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பாராம், அங்க கீழே இருக்கு பாருங்க, 20ஆம் வசனத்திலே, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கலம் ஆக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் உன் பட்சத்தில் இருப்பேன். ஆகவே உன்னோடு யுத்தம் செய்கிறவர்கள் தோற்று போவார்கள். நான் உன்னுடைய பட்சமாக யுத்தம் செய்து உனக்கு வெற்றியை தருவேன். உலகத்தின் பக்கம் அல்ல, கர்த்தருடைய பக்கம் திரும்புங்க. ஆண்டவர் பட்சமாக நில்லுங்க. உங்க பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர் என்று உணர்ந்து கொள்ளுங்க. எம்மதமும் சம்மதம் என்று எல்லாவற்றுக்கும் அடிப்பணிகிற நிலையில விசுவாசிகளாகிய நாம இராமல், இது பரவாயில்லை அது பரவாயில்லை என்று நினைத்து காம்ப்ரமைஸ் ஆகி பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவளா இராமல்,
மனக்கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசிக்கப்பட்ட நாம இயேசுவையை நோக்கி பார்த்து முன்னுக்கு செல்வோம். ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஏமாற்றங்கள் நிறைந்த ஏமாற்றுகிற இந்த உலகத்திலே பிசாசு அநேகரை ஏமாற்றிக் கொண்டிருக்கையில மோசம் போகுகிற தந்திரவாதி ஆகிய பிசாசின் எண்ணங்களை அறிந்தவர்களாய் அவனுடைய டிவைசஸை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய முழங்கால் ஜெபமும் விசுவாச ஜெபமும், எது தீர்ப்பானதோ எது விலையேற பெற்றதோ உணரக்கூடிய பகுத்தறியும் அறிவையும் உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் தந்திருளும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமா தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவாரு. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க எங்கிருந்து பார்க்கிறீங்க என்பதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறக்காதீங்க. லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் கூட மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.